ஸ்லீவ் கட் பண்ணணும்னா இப்போ இது ஷார்ட் ஸ்லீவே போடுறேன், ஏன்னா லாங் தான் நிறைய போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து 6 வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே ஃபோல்டிங்க்கு 5.5 + 1/2 வந்து 6 வச்சிருக்கேன். இதில் எவ்வளோ வருதோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3.25 வருது. அப்போ இங்கேருந்து நீங்கள் 3.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு, இது வந்து ஃபோல்டிங்க்கு, இது வந்து நம்ம அடிக்கையினுடைய அளவு, அதனால இதில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.25 வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். 12 இன்ச்சுனா 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இதில் வந்து ரஃபாக போடுற மாதிரி இருந்தால் இப்படியே வச்சு போட்டுடலாம். உங்களுக்குன்னா இங்கே நீங்கள் மிடில் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. எத்தனை 4 ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து அவுட்டரில் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து வர லைனு இதை டச் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க. இந்த 1/2 இன்ச் நான் எதுக்காக இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீவே இப்படி கீழே இறங்கி போயிடும். அப்போ ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இது இந்த இடம் வரும். இங்கே எவ்வளோ கூட்டிகிட்டு போனாலும் இது அவுட்டரில் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த 1/2 இன்ச்சை விட நமக்கு அதிகமாக இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே 1/2 இன்ச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆமாம், அது பார்த்துக்கோங்க. இங்கே கிளாத் நிறைய வந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் வந்து இதாகும். இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்லேயே லைட்டாக அப்படியே கொண்டு வந்துடும். இந்த மிடில் வரும்போது மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குறைச்சிக்கோங்க. இங்கேயும் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் லைட்டாக தான் இது பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது இங்கே ஜாயிண்ட் வருது. ஆனால் அந்த இந்த பாயிண்ட்ல வந்து இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். அதுக்கப்புறம் தான் இது தனி லேயராகவும் இது தனி லேயராகவும் வரும். இங்கேருந்தே இது ரெண்டு இது வந்து ரொம்ப அவுட்டர்லேயும் இது ரொம்ப உள்ளேயும் போகக்கூடாது. இங்கேருந்து வர்றது வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஈவனாக வந்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டும் தனித்தனியாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் போகணும். இந்த இடம் வந்து ரொம்ப இப்போ பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு சும்மா ஒரு அப்படியே தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு லூஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் போடும்போது இந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படியே பல்ஜியாக தெரியும் இந்த ஜாயிண்ட். அப்போ இந்த இடத்துல பண்ற சின்ன மிஸ்டேக் தான் அது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து இப்படி கரெக்டா இருக்கணும். இப்படி சடனா எங்கேயுமே நம்ம பெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி வந்து இப்படி எல்லாம் வரக்கூடாது. இப்படி அப்படியே தைக்க அப்படியே ஒரு 1/2 இன்ச் மேட்ச் பண்ணி கொண்டு வரும்போது இந்த இடம் வந்து இப்படி ஒரு ஸ்கொயர் ஆகும். அந்த மாதிரி வராம அப்படியே மைல்டா இப்படி இதுல எப்படி இருக்கோ அது மாதிரி வரணும். சடனா இப்படி வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இந்த இடத்துல அது தூக்கிட்டு பல்ஜியா தூக்கிட்டு. அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சுன்னா அந்த 1/2 இன்ச்சு நல்லா இது பண்ணி தான் தைக்கணும். ஒரு இடம் 1/2 இன்ச்சு, ஒரு இன்ச்சு, ஒரு இடம் 1/4 இன்ச்சு, ஒரு இது வந்து 3/4 இன்ச்சு, அப்படி வந்து வித்தியாசம் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே 1/2 இன்ச்சு. எந்த துணியுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இழுக்கக்கூடாது.
ரெண்டும் ஃப்ரீயா விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்ம போடுற நாச் வந்து கரெக்டா போட்டுட்டோம், டாட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டோம் அப்படின்னா இங்க இருக்க இந்த 8 காலும் இந்த ஸ்லீவ்ல இருக்க 8 காலும் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். அப்படி ஆகலைன்னா நீங்க கட்டிங்ல மெஷர் பண்ணதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்படி வைக்கும்போது இது வந்து கரெக்டா இப்படி மேட்ச் ஆகும். இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபோல்டிங். இது வந்து இதோட நம்ம இதாயிரும். இங்க வந்து கரெக்டா வரணும். இது வந்து தப்பு இல்லை, இது கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் நம்ம அதை வெட்டி ஈவன் பண்ணிக்கலாம். ஏன்னா 1.25 விட்டுருப்போம், இல்லை இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1.75 1.5 அப்படி கூட வரும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நாச் வந்து மேட்ச் ஆகும். ஆனால் இந்த ஃப்ரெண்ட் நாச் வந்து இது வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு தெரியறதுக்காக போட்டிருக்கிறது. இது வந்து மேட்ச் ஆகணும்னு இல்லை, இந்த 2 நாச்சும் நமக்கு மேட்ச் ஆகணும். இது வந்து கரெக்டாக இப்படி மேட்ச் பண்ணணும். அப்போதான் வந்து நம்ம கரெக்டாக அது கட்டிங் வந்து கரெக்டான இடத்துல நாச் போட்டிருக்கணும். நம்ம மெஷர் ஒரு இடத்துல பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நாச் போட்டுட்டாலும் அந்த மிஸ்டேக் வரும். அதனால கரெக்டாக எந்த இடத்துல மெஷர் பண்ணுறோமோ அது அந்த பாயிண்ட் வந்து சும்மா இப்படி இருக்கிற மாதிரி போடணும். நல்லா பட்டையாக போட்டோன்னா அது எந்த பாயிண்ட்டுன்னு கூட தெரியாது. அதனால சும்மா மைல்டாக அப்படியே ஷார்ப்பாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல நாச் போடணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக ஒரே அளவில் தையல் வரணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கரெக்டாக இந்த அளவு தைச்சிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடும். இதுவும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணி தையல் போடணும். இது வந்து ரவுண்ட் நெக்கு ஓகேவா, ரவுண்ட் நெக் அதாவது இப்போ இந்த ரவுண்ட் நெக்குக்கு பதிலாக நீங்கள் ஸ்கொயர் நெக் வைக்கிறது, வேறு ஷேப் வைக்கிறது எதுவாக இருந்தாலும் எல்லாம் இதே ப்ரொசீஜர் தான். ஃப்ரண்ட்லி அதே மாதிரி என்ன நெக்கு வேணுனாலும் நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன நெக்கு வேணுனாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இது எல்லாமே ஒரே இதுதான். போட் நெக் அப்படின்னா டோட்டலாகவே இந்த ஷோல்டர் சைடு வந்து கீழெல்லாம் இதே மாதிரி தான் வரும். ஷோல்டர் சைடு வந்து கட்டிங் வேறையாக வரும். அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸில் ரவுண்ட் நெக்கு, பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன், பிரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன். இப்போ இந்த 4 ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஏன்னா உங்களுக்கு உங்களோட இதுதான் தைக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஏன்னா அது தைக்கும் போது வர்றதெல்லாம் வந்து அது மிஸ்டேக் இல்லை, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால வர்றது தான். இது வந்து நம்ம அதாவது நம்ம புரிஞ்சதை அப்படியே செய்ய போகிறோம். ஆனால் அது மிஸ்டேக் வருது அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த மிஷின் கூட நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அந்த ஸ்டிச்சஸ் கூட நம்ம சொல்கிற மாதிரி வரும். இல்லாட்டினா அது ஒரு பக்கம் போகும், நம்ம தைக்கிறது ஒரு பக்கம் போகும், அப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மிஷின் டச்சிலே இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். நம்ம தெரிஞ்ச எப்படி அதாவது என்ன கேட்டால் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஒரு நார்மல் ப்ளவுஸாக அதை மட்டும் ஃபினிஷ் நல்லா தைக்க கற்றுக்கிட்டாவே போதும். அடுத்தடுத்த மாடல் வந்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி அது ஃபஸ்ட்டு ப்ளவுஸாகவே இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா வந்துடும். என்னென்னா நம்ம தைக்கிற ப்ரொசீஜர் தான் அப்படி. நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எப்படி ஃபோல்டு பண்ணணும், எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும், எப்படி டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். அது எந்த ப்ளவுஸ்க்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா நான் சுடிதார் தைச்சாலும் எனக்கு அதே ஃபினிஷிங் வந்துடும், சுடிதார் பாட்டம் தைச்சாலும் அதே ஃபினிஷிங் வந்துடும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் மாறும், ஆனால் பேசிக் வந்து எல்லாம் ஒன்று தான். அப்போ என்னன்னா நம்ம தைக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாமே இருக்கு. அப்போ நீங்கள் தைக்கிறத மட்டும் நல்லா தைச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாடலோ என்ன ஸ்டைலோ எதுவோ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து தைக்கும் போது உங்களுக்கு ப்ராக்டிஸே பண்ண தேவையில்லை. என்ன எதுன்னு கேதர் பண்ணால் போதும், நீங்கள் அதே மாதிரி நீங்கள் தைச்சிடலாம். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து பிரின்சஸ் கட்டெல்லாம் யாரும் சொல்லி தரல. நம்மளா தைக்கும் போது எனக்கு எது சரின்னு படுதோ அது மாதிரி தைச்சு எனக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு. ஆனால் நான் எவ்வளோ ப்ளவுஸ் அதை ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிப்பாரு. நம்ம ஒரு மாடல் வந்து ஒரு ஃபிட்டிங்காக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து நம்ம எவ்வளோ அதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி பாடி இருக்காது. இப்போ நான் ட்ரையல் பார்க்கணுன்னா என்னை வச்சு தான் ட்ரையல் பார்ப்பேன். இப்போ என் பாடியே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி, இன்னும் லீனாக இருக்கவங்களுக்கு எப்படி, அப்படிங்கும்போது அந்த மாடல் வந்து மாறும். அப்போ நம்ம எல்லாருக்கும் அதை நம்ம இப்போ கஸ்டமர் ஒரு மாடல் புதுசாக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம தைச்சு கொடுத்துட்றோம். அவங்க எதுவுமே சொல்லலைன்னா ஹாப்பி. ஏதாவது வந்து இது சுத்தமாக போடவே முடியல அப்படின்னா அது நம்ம தைச்சது வந்து வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி வரக்கூடாது. எந்த மாடல் நம்ம தைச்சு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ மாடல் என்ன மாடல் வந்தாலும் நமக்கு பேசிக் தெரிஞ்சால் நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு இதை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டா போதும். பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் தைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்பப்போ ஒரு மாடல் வேணும்னா நீங்கள் தைச்சு பார்த்துக்கணும். அப்போ பேசிக் ப்ளவுஸும் நல்லா கற்றுக்கணும். பேசிக்காக யோக் வைக்கிறது,
பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் இதை வந்து நீங்க நல்லா கத்துக்கணும். அப்போ வந்து எந்த மாடல் பிளவுஸா இருந்தாலும் நம்ம தைச்சு இப்படி தைங்கன்னு சொன்னா நீங்க தைச்சு கொடுத்துடலாம். அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி தான் டெய்லர்ஸ் கிட்ட எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு கட்டிங்கை பார்த்துட்டா இப்படிதான் தைக்கணும்னு அவங்க தைச்சு கொடுத்துருவாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ நமக்கு தேவை ஸ்டிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதை மட்டும் நீங்க நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா